எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது 2 பர்த்டே ஸ்பெஷல் கூட. 2 பேருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. யாரும் சொல்கிறதையும் கேட்காதீங்க. பொதுவாக எல்லோரும் சொல்கிறத கேளுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு சில விஷயங்களை நம்ம காதில் போட்டுக்கூடாது. உங்களுடைய ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண விடாதவங்களை, ஓகேவா? உங்கள் பேரண்ட்ஸு உங்களுக்கு எதிர்த்து நின்னாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக உங்களுடைய ட்ரீமை விடக்கூடாது. ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு என்னன்னு தெரில, ரொம்ப நாளாக கொஞ்சம் அடித்தடியோடு ஒரு லவ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அடித்தடினா ஒரு மாதிரி சீரியஸாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சல்ஸோடு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ உங்களுடைய பர்த்டேக்கு உங்கள் பர்த்டேவை கொஞ்சம் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ஸ்டைலில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லாதீங்க. ஆக்சுவலி டைம் இப்போ கரெக்டாக நடுராத்திரி 1 மணி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேலை விட்டு வந்தேன். நாளைக்கு காலையில் எப்படியும் பண்ண முடியாது, ஏன்னா நாளைக்கு எனக்கு மார்னிங் டியூட்டி இருக்குது. ஸோ அதனால் இப்போ பண்ண தான் உண்டு. அதனால தான் இப்போ பண்ணுறேன். வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் வராது, ஏன்னா நைட் ஆகிடுச்சு அப்படின்றனால வராது. நம்ம இப்போ அப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம டே அண்ட் ஜிமின் 2 பேரும் அழகாக காலேஜ் காரிடோரில் நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம டேவுடைய கையில் காஃபி இருக்குது, நம்ம ஜிமின் கையிலையும் காஃபி இருக்குது. நம்ம டே அண்ட் ஜிமின் 2 பேருமா ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு பிரேக் டைம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இப்படி ஓடிட்டு விளையாடிட்டுலாம் இருக்காங்க. இவங்க அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்கையில் நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, டே வர மே மந்த் எங்கே போகிற? எங்கே போகிறேன்னா, வழக்கமாக எங்கே போகிறேனோ அங்கே தான் போவேன். எங்கே? உன் மாமா வீட்டுக்கா? ஆமாம், எப்போவுமே அங்கே தானே கூப்பிட்டு போகிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்? ஏண்டா, உனக்கு அங்கே போனால் சந்தோஷமாக இல்லையா? சந்தோஷமாக இல்லைன்னா கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு தருதலை ஒன்று அங்கே இருக்குது, அதுதான் கடுப்பேற்றும். மற்றபடி ஒன்றும் இல்லை. தருதலையா? ஓ, மாமா பையனா? அவனே தான். ஏண்டா, எல்லாருக்கும் மாமா பையனா அவ்வளோ இஷ்டம் தெரியுமா? ஏன் எனக்கு கூட இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ ஏன் இப்படி அவன் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுற? டேய், மாமா பையனா அட்லீஸ்ட் முறை பையனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒதுங்கி நிற்கணும். இவன் சண்டை வளர்க்குறதுக்குன்னே வருவான், வேணும்னே சண்டை வளர்ப்பான். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? ஓ, எனக்கு அவனை பார்த்தாலே வெறுப்பாகுண்டா. டேய், இப்போது இந்த காலத்துலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். ஜிமன் விளையாடிட்டு இருக்காத, எனக்கு அவனை பார்த்தாலே வெறியாகுண்டா. சரி, எப்போ ஊருக்கு போகிற மாதிரி பிளான்? நாளையிலேருந்து வெக்கேஷன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஈவினிங் தான் கிளம்புவோன்னு நினைக்கிறேன். அம்மா இன்னமும் எதுவும் என்கிட்ட பேசலை. நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் இருக்க மாதிரி இருக்கும். சரி, நீ எங்கே போகிற? நானும் ஊருக்கு, அத்தை வீட்டுக்கு தான். அப்படியா? அங்கே உனக்கு இருக்காங்க? ஆட பாவி, அவங்கள பற்றி பேசினா என்ன இவ்வளோ வைக்கப்படுறா? அது என்கிட்ட பேசுவாங்க நல்லா, எனக்கு தேவையானதெல்லாம் அவங்களே வாங்கி தருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெக்கேஷன் டைமில் இங்கேருந்து ஊருக்கு போகும்போது அவங்களே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அடப்பாவே, உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தெரியுமானா நாங்கள் என்ன லவ்வாக பண்ணுறோம், அம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அப்புறம் இதெல்லாம் என்னவா? ஜஸ்ட் கேரிங் தான். இதெல்லாம் பார்த்தா கேரிங் மாதிரி தெரியலடா. கேரிங் தான். ஓ சரி, எந்த ஊர்? தேக்கு. ஓ, இங்கேருந்து கொஞ்சம் லேட் ஆகும்ல போகிறதுக்கு? ஆமாம்.
ஆனால் உனக்கு என்ன, ஜாலியாக கண்ணாடியில் அவர் மூஞ்சி பார்த்துட்டே போவா. அவர் காரில் தான் வருவார், உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு போகணும்ல. அது சரி, நீ வாயை மூடு. ஓ மாமா பையனை போய்ட்டு கரெக்ட் பண்ணுற வேலையை பாரு. அவனெல்லாம் கரெக்ட் பண்ணுற ஐடியாவே கிடையாது. அவனெல்லாம் பார்த்தாலே ஏறி மிதிக்கணும்னு தான் தோணும் எனக்கு. ஐயோ, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தேன். அத்தை வீடு கட்டிட்டாங்க, புது வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ப்புக்குன்னு போயிருந்தேன். அங்கே போயிருந்து எல்லாருக்கும் பால்லாம் காய்ச்சதுக்கு அப்புறமேட்டு பரிமாறுவாங்கள்ல, அந்த மாதிரி அழகாக ஒரு கப்பில் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தேன். அப்போ இந்த நாதாரியும் முன்னாடி நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ வேண்டான்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டேன். கிச்சன்லேருந்து வெளியே வரேன், திரும்ப கேட்குறான், எனக்கு பால் வேணும், எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. சரின்னு நானும் ரெடி பண்ணேன். ஒரு கப்பில் எடுத்து ஊற்றி அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போனால் மேலே ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுன்ட்டான். சரி, இந்த நாய்க்கு இதையாவது கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு எடுத்துகிட்டு போனேன். அங்கே போனால் அவனுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லைடா. அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், டோர் நாக் பண்ணி இங்கே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணால் அவன் உள்ளே வாண்டான். சரி, போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் கொடுத்தேன். அவன் பிடிச்சிட்டு சூடு இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு எவ்வளோ ஏறும். இல்லைடா, பொதுவாக சூடாக தானே குடிப்பாங்க, சூடாக இருக்கும்போது குடிச்சப்போ ஏன் வேண்டான்னு சொன்னான். அது என்ன அவன் அலைய வைக்கணும்டா, அவனுக்கு என்ன அலைய வைக்கணும், அதான் அவன் மைண்டில். இல்லைடா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் கேளு. ஓ, என்ன இருக்கா, நீ கேள, உனக்கே வெறியாகும். சரி சொல்லு. அப்புறம் என்ன பண்ணா? சரி, போயிட்டு போகுது, பரவாயில்ல, நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பாலை குடித்தான். சரி, குடிச்சு முடிச்சுட்டு கப்பை இங்கே வை, நான் அப்புறமேட்டு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை இங்கேருந்தே வாங்கிட்டு போன்னு சொன்னான். சரின்னு நின்று கப்பை வாங்கினேன். அடுத்து சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எடுத்துகிட்டு வான்னு. அவனுக்குலாம் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நான் என்ன அங்கே மாப்பிள் பார்க்கவா வந்திருக்கேன்? அப்படி இல்லைடா, எல்லாருக்கும் தானடா பால் காய்ப்புக்கு வரவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தடி மாடுங்களுக்குலாம் நான் கீழே கொடுத்துட்டேன். அவனுங்க 2வது கப்பு கேட்குறானுங்க, மற்றவங்களுக்கு தேவையில்லை. ஓ, சரி விட, மாமா தானே. மாமா இவன் எனக்கு நல்லா வருது, கோவத்தை கலப்பாத. இதுக்கு இல்லாமடா அவர் மேலே கோவமாக இருப்ப? இதெல்லாம் சும்மாடா, நம்மக்கிட்ட வம்பலுக்கணுன்னே பண்ணுறது. எனக்கு பிடிக்கல ஜிமன். நீ அப்பா விட்டு டேரக்டாக சொல்ல வேண்டியதானே, எனக்கு இதுமாரி பண்ணுறதுலாம் பிடிக்கலான்ட்டு. அதை சொன்னேன். நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன்? நான் தான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆச்சு. அவன்கிட்ட போய் சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னார்? அதுவும் ஒரு ராத்திரி டைமு யாரும் இல்லாதப்போ அவன் தனியாக உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். அவன் பேசுகிற வரைக்கும் அவன் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட தான் அவ்வளோ நேரம் உட்காந்து கதை எழுந்துட்டு இருக்கான். அவன் பேசுகிறான் 1/2 மணி நேரம் பேசுகிறான். அந்த 1/2 மணி நேரமும் நான் வெயிட் பண்ணி அவன்கிட்ட, இந்த மாதிரி நீ என்கிட்ட சிடுன்னு இருக்கிறது, என்னை சும்மா நோண்டி பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு ஒன்றும் பேசு, இல்லைன்னா பேசாத, என்னை கோவப்படுத்தி பார்க்காதன்னு நான் அவன்கிட்ட பொறுமையாக சொன்னேன். அதுக்கு அவன் என்ன திரும்ப சொல்கிறான்? என்ன சொன்னா? உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் என்ன உன்னை கட்டிக்க போகிறவனான்னு கேட்குறான் என்ன. அப்போ எனக்கு ஏறுமா ஏறாதா? சரி விடுடா. என்னத்தை விடுடா? அவன் என்ன அப்படி கேள்வி கேட்குறான். நான் அப்போ கூட அவன் கூட கொஞ்சமாவது ஒரு பழகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில், ஏன்னா குடும்பத்துலேயே அவங்ககிட்ட மட்டும்தான் வெறுப்பாக இருப்பேன், அவன்கிட்ட கொஞ்சம் பழகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இறங்கி போய் பேசினா அவன் என்கிட்ட இப்படி பேசிட்டான். அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா ஜிமன்? வருந்தான். அப்படி இருக்கவங்கிட்ட என்கிட்ட பாசமாக பேச சொல்லாத. சரிடா, விடுடா. இதில் இந்த எருமை மாடு வர காலேஜ் முடிச்சிடுச்சு. காலேஜ் முடிச்சிட்டாரா?
உன்னை விட 2 வயசு பெரியவரா? ஆமாம். ஓஹோ, சரி. வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ண. ம், நீயும். நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன், தெரியுது. சரி சரி விட, உனக்கும் நல்லபடியாக அமையும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம டேயுமா சேர்ந்து பேசிக்கிட்டு ஜாலியாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த சைட் பிரேக் முடியுது. அப்படியே கிளாஸஸ் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸில் ப்ரொஃபஸர் வந்து நாளையிலேருந்து வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜிமின் அண்ட் டே 2 பேருமே இன்றைக்கி தான் மீட் பண்ணுறது லாஸ்ட் டேட். இதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து தான் மீட் பண்ண போகிறாங்க. இப்போ அழகாக ஈவினிங் ஆகிடுத்து, 2 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காலேஜ்லேருந்து கிளம்பி அப்படி அந்த காலேஜ் வாசலுக்கு வர, இப்போ டக்குன்னு எவனோ ஒருத்தன் நம்ம டேக்கும் ஜிமனுக்கும் நடுவில் பைக் எடுத்துகிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சடன் பிரேக் போடுறான். நம்ம டே ஆல்ரெடி காண்டில் இருந்தவர், அவருக்கு இன்னும் கோவம் வந்துட இப்போ அப்படியே அந்த பைக் மேலேயே அவருடைய கையை வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு, அடிங்க பொறுக்கி ராஸ்கல், எங்கடா வண்டியை கொண்டு வந்து விட்றா, கண்ணை என்ன காற்றுல பறக்க விட்டு ஓட்டிகிட்ருக்கியா, ஹெல்மெட்டு கழட்டுறா, எங்கே ஆதார் கார்டு, சி லைசன்ஸ் எட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி கோவமாக அந்த பைக் சாவியை எடுத்துட்டா. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேயோடைய கையை பிடிச்சிட்டு, டேடி விடுடா, எதுக்குடா வீண் வம்பு நம்மளுக்கு, இரு ஜிமின், இவனுங்களெல்லாம் விட்டால் இப்படி தான் எல்லாரோடைய கால் கொண்டு போய் வண்டி விட்டுட்டு இருப்பானுங்க, ஹெல்மெட்டை கழட்டுறா, நான் சொல்லிட்டு இருக்க, சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஹெல்மெட்டை கழட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த ஹெல்மெட் மேலேயே ஒரு அடி வைக்க, இப்போ நம்ம ஜிமின் ஐயோ இவன் அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 ஸ்டெப் பின்னாடி நவுந்து நின்றா. இப்போ அந்த வண்டியில் உட்காந்துட்ருக்க ஒரு பொறுமையாக ஹெல்மெட்டை கழட்டி அவருடைய தலையை அங்கிட்ட இங்கிட்ட ஆடிட்டு நம்ம டே ஒரு மாதிரி பார்க்க, நம்ம டே கையில் இருக்க புக்கு தொப்புன்னு கீழே விழுது. நம்ம டே தான் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி அப்படின்னு நவுந்து போயிட்டு, இப்படி தான் ரோட்டில் வரவங்க போகிறவங்ககிட்ட நான் சண்டை போட்டுட்ருக்கேன் நீ? என்கிட்ட தான் அப்படி பண்ணுவேன்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தானா? இல்லாத அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜிம்மின் அதை பார்த்துட்டு, மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருந்தான், இப்போ என்ன இப்படி ஆகுங்கிறான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் எல்லாம் சைடில் நடந்து போகிற பக்கம் வண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டதும் அடிபட்டுருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் நான் இன்னைக்கு காலையிலேயே ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு உன்னை பிக்கப் பண்ணலான்னு காலேஜ்க்கு வந்தா சண்டை போட்டுட்ருக்கா. வா அம்மாட்டே சொல்கிறேன். இல்லை 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 வேண்டாம், அப்புறம் நானும் அம்மாட்ட சொல்வேன். என்ன சொல்வேன்? இப்படி சைடில் நடக்கிற பக்கம் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்னு. கொஞ்சம் அப்படிக்கா திரும்பி பாரு, பார்க்கிங் எங்கே இருக்குன்னு. ஓ, பார்க்கிங் ஏரியாவா இது? நீ பார்க்கிங் ஏரியாவில் நடந்து வந்துட்டு என்ன குறை சொல்கிற? நீ நீ எதுக்காக வந்த? நாளைக்கு அத்தை ஊருக்கு போகணுன்னு சொன்னாங்க, லக்கேஜ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் கேபில் அனுப்பி விட்றேன்னு சொன்னாங்க, உன்னை என் கூட அனுப்பி வைக்கிறேன்னாங்க. நான் மட்டும் தனியாக அவன் கூடியா? ஏன் வரமாட்டியா? எல்லாத்த நான் அம்மா கூடயே வந்துக்கிறேன். ஓ, அப்போ நான் இவ்வளோ தூரம் பெட்ரோல் செலவு பண்ணி வந்தது வேஸ்ட்டு. நீ யார்? நீ எதுக்கு என்ன கேட்காம வந்தா? ஓ, உன்னை கேட்டு தான் எல்லாம் முடிவு எடுக்கணுமா? நீ என்ன கட்டிக்க போறியா என்ன? என்ன எதுக்கு எடுத்தாலும் கட்டிக்க போறியான்னு கேள்வி கேட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே தான் அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. அவனால் முழுசாக எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியல. நம்ம ஜிமன் சிரிச்சிட்றாரு நம்ம ஜங்குக்கு இப்படி கேள்வி கேட்டதும். இப்போ நம்ம ஜிமன் தான் சிரிச்சிட்டு நிற்கிறத பார்த்துட்டு, நீ யார்? எனக்கு அல்ல கையா, இங்கே பாருங்கள், உங்கள் முறை பையனை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் அவனுடைய ஃப்ரெண்டு தான், என்னுடைய முறை பண்ணலாம் உங்கள் மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப நல்லவன், நான் கிளம்புறேன், டே பாய். யார் இவன்? பேரே சொல்லாமல் அட்ரஸ் சொல்லிட்டு போகிறான் குள்ளவாத்து. என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத. ஓ,
உன் ஃப்ரெண்டா, அதனால தான் இப்படி அரை முட்டாளாக இருக்குது. நீ முழு முட்டாள். இங்கே பாரு ஜங்குக், இரு ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் வண்டியிலேருந்து அப்படியே இறங்கி வண்டியை ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம டேக்கு முன்னாடி இடுப்பில் கை வச்சுட்டு நிற்க. என்ன சொன்ன? இங்கே பாரு. இல்லை இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி இங்கே பாரு மாமா. இல்லை 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 இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னியே. இங்கே பாரு, ரோட்டில் இருக்கோம், நான் கிளம்புறேன், நான் வந்து போ. ஏய் இரு, உன்னை கூட்டி போகிறதுக்கு தானே இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். எங்கே நடந்து போகிற நீ? நீ இப்படி சும்மா நின்று பேசிக்கிட்டே இருந்தேன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் அம்மா அது தப்பாக நினச்சிப்பாங்க. தப்பாக நினச்சிப்பாங்களா? என்ன நினச்சிப்பாங்க? நீயும் நானும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு அப்போ போகிறோம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறியா, கட்டிக்க போறியா, ஹனிமூனுக்கு போகிறோமா அப்படி இப்படின்னு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். பைத்தியம் மணி. ஆமாம், பைத்தியம் தான் உண்மை இல்லை. நான் வீட்டுக்கு போகிறேன். இரு, எங்கே போகிறா? வீட்டுக்கு போகிறேன், வீடு. சரி வா, வண்டியில் ஏறு. வேணாம், வண்டியில் ஏறு. போய்ட்டு முதல்ல வண்டி ஏடு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வண்டி எடுத்து அழகாக நம்ம டேக்கு முன்னாடி நிப்பாட்ட நம்ம டேவும் வண்டியில் ஏறிக்கிறாரு. ஒன் சைடாக ஏறி உட்காந்துக்கிறாரு, டபுள் சைடு ஏறாமல். இப்போ நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, நேராக ஏறினா எதுனா ஆகிடுமா? ஆமாம் ஆகிடும், முதல்ல வண்டியை ஓட்டு வீட்டுக்கு. கொஞ்ச நாள் பார்க்கலாம், வாய் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக வண்டி ஓடிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா வந்து ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டே வந்ததை பார்த்ததும், டே வாடா, உனக்கு கால் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் ஜங்குக் தான் வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் சொன்னான்னா கால் பண்ண மாட்டிங்களா? இல்லைடா, அவன் தான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணோன்னு. சர்ப்ரைஸ் நல்லா பண்ணான். என்ன சத்தம்? சரி நான் போய் குளிச்சுட்டு வரேம்மா. போ இந்த மட்டும் அடையும் போகிறோம். என்னாச்சத்தா? இல்லை சங்கு, இவ்வளோ நேரம் உன்னை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தான், நீ வந்ததும் அமைதியாக போகிறான். அவன் புகழ்றது எனக்கு தெரியாது. என்னடா பண்ணி தொலைச்சா இப்படி இருக்கான்? அதெல்லாம் எங்கள் 2 பேருக்குள்ள. ஓ, கேட்காதீங்க, நான் தலையிடலப்பா. அவன் மசிஞ்சு போனானா கட்டிக்கோ, ஆனால் அவன் மசிற ஆள் இல்லைடா. உனக்கு தெரியாத அவனை பற்றி. கோவப்பட்டான் வை, அறைய கூட யோசிக்க மாட்டான். அவள் அரைஞ்சாலும் நான் வாங்கிப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னத்த சொல்கிறது இந்த காலத்து பசங்களை. சரி போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படி கடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம சங்குக்கு ஒரு சின்ன வேலையை கொடுக்க நம்ம சங்குக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ மேலே நம்ம டே குளிக்கிறதுக்குன்னு போனார் இல்லையா, அவர் பாத்ரூமில் போயிட்டு இவன் இன்னமும் ரோட்டில் வசி சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. நம்ம சங்குக்கு சொன்னது, அதாவது பைத்தியமாக இருக்கேன் உன் மேலே அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு நம்ம டே. அதுக்கப்புறம் இப்போ சும்மா இவன் அப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவான். அப்புறம் நம்ம மட்டும் உட்காந்து யோசிச்சுட்ருப்போம். அப்புறம் இவன் ஒன்றுமே இல்லைன்ட்டு போயிடுவான். எதுக்கு சும்மா அவன் திங்கிங் பண்ணிக்கிட்டேன், நம்ம குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக கீழே போனால் அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்மகிட்டே வர்றதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மகிட்டே போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்க டக்குன்னு நம்ம சங்குக்கு அதை பிடுங்கிட்டு அங்கே உள்ள சமையல் மடவால் ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம டே தான், எதுக்கு பிடுங்கிட்டு போகிற, வேணும்னா கேட்க வேண்டிதானே. அப்படி தான் பிடுங்கிட்டு போவேன், என்ன பண்ண முடியும் உன்னால்? நானும் வந்து பிடுங்குவேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு பிடுங்குறதுக்குன்னு போக, பட் நம்ம ஜங்குக்கு அந்த பவுலை கொஞ்சம் பின்னாடி பக்கமாக நவுத்திடுறாரு. ஸோ நம்ம டே கொஞ்சம் க்ளோஸாக வர மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம டே தான், இங்கே பாரு கூட
அப்புறம் அம்மாட்ட சொல்லிடுவேன். அம்மா வீட்டில் இல்லை. எங்கே போனாங்க? ஏதோ திங்ஸ் வாங்கணுமா பேக் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. நீயும் நான் மட்டும்தான் தனியாக தான் இருக்கும். அது எதுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் கூட. நான் டிவி பார்க்க போகிறேன், போய் பாரு. நீ முதல்ல அந்த குக்கீஸை கூட. குக்கீஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணா ஜங்க் குக்கி வரேன், எனக்கு அது வேற, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நேராக அப்படியே ஹாலில் போய்ட்டு உட்காந்துட்டு டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட வந்து அவெஞ்சர்ஸ் வேடா நல்லாயிருக்கும். வேண்டாம், சரி அட்லீஸ்ட் ஹண்டர்ஸ் அது வை, அதுவும் நல்லாயிருக்கும். வேண்டாம் அனிமே, வேண்டாம். சரி அப்புறம் என்ன பார்க்க போகிற? ஷின்சான் பார்க்க போறியா? ஆமாம். அட சே, இதுக்கா நீ நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்தால் நானும் எதுனா ஹாரர் மூவி பார்ப்பேன், உட்காந்து பார்க்கலான்னு நினச்சேன். ஓ, உனக்கு கிட்ஸ் மூவிலாம் பிடிக்காதா? அப்போ நான் ஷின்சான் தான் பார்க்க போகிறேன். இந்த எபிசோட் என்னுடைய ஃபேவரெட். நீ இப்போ பார்க்க பிடிக்காதுல உனக்கு, கிளம்ப. யார் சொன்னா? எனக்கு ஷின்சான் பிடிக்குமே. உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? எதுவும் வேண்டாம், உட்காந்து டிவி பார்க்க போகிறேன். சரி அந்த சேரில் போய் உட்காந்து பார்ப்போம். எனக்கு இந்த கவுன்ஸ் தான் கம்ஃபர்டபுள். அப்போ நான் சேருக்கு போகிறேன், போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல நம்ம டேவும் அப்படியே எழுந்திரிச்சு அந்த சேர் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே ஏஞ்சி போகிறத அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாரு ஒரு மாதிரி. அவர் நம்ம டே வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி டிவி பார்த்துட்டே இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் தனித்தனியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம டேவோடைய அம்மா வந்துடுறாங்க. இப்போ அவங்க தான் நேராக நம்ம டே கிட்ட வந்துட்டு டே இதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்ல நம்ம டேவும் போயிட்டு அழகாக ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம டேயோடைய அம்மாவும் சேர்ந்து அழகாக பேக் பண்ணி முடிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே ஜங்குக் எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம டேயோடைய அம்மா அப்புறமேட்டு நம்ம டேயோடைய வீட்டில் உள்ள திங்ஸ், லக்கேஜ், அது எல்லாமே வந்து அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு கேபில் வச்சு அழகாக அனுப்பிச்சி விடுறாங்க. நம்ம டேவை வந்து நம்ம ஜங்குக்கே பைக்கில் வச்சு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போது அந்த மாதிரி தான் அழகாக ட்ராவல் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. நேராக போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. உள்ளே ரீச் ஆனதும் நம்ம ஜங்குக்கு வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்ருக்காரு. நம்ம டேவும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம டேவுடைய அம்மா அவங்க அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம டேவுடைய அத்தைக்கிட்ட நம்ம ஜங்கு கூட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அழகாக அவங்களாம் பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்கா. இப்போது திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தது அங்கே அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா கெஸ்ட் ஹவுஸில். ஸோ அழகாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கும் போது தான் நம்ம டேவுடைய அம்மா வந்து கவனிக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேவுடைய அம்மா தான் இப்போ நம்ம டேவை கூப்பிட்டு டே, சொல்லுங்கம்மா, ப்ரஷ் பண்ணியா? இல்லைம்மா, வந்ததுலேருந்து பண்ணவே இல்லை, பண்ணணும். ஓ, ஆனால் பண்ண முடியாதே. ஏன்? நான் ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து வைக்க மாறேன்ட்டேன்டா. ஐயோ அம்மா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணால் எனக்கு பைத்தியம் பிடிக்கும். ஐம் சாரி. சரி இன்னமும் லேட் ஆகலை, போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறியா? பக்கத்தில் தானே கடை. சரி காசு கொடுங்க. அம்மா பேக்கில் இருக்க எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அவங்க அம்மாவுடைய பேக்லேருந்து அழகாக காசு எடுத்துகிட்டு கீழே இறங்கி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் சைட் நடந்து போக நம்ம ஜங்குக்கு அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. டைம் ஒரு 5:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இப்போ நம்ம டே தான் வெளியே போகிறத பார்த்துட்டு, ஓய் என்ன எங்கே போகிற? கடைக்கு. இப்போ எதுக்கு கடைக்கு? ஏன் இப்போல்லாம் என்ன கடைக்கு போகக்கூடாதா? கடைக்கு எங்கே போகிற? அம்மா ப்ரெஷ் எல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க, அது வாங்குறதுக்கு. சரி போ. நீ எங்கே வர? வரேன் போ. வேண்டாம் வேண்டாம். சரி நான் வரல போ.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷங்குக்கு அப்படியே அந்த வாசல்லே நின்றுட்டுருக்கா. நம்ம டே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாரு. இப்போ நம்ம டே போனதுக்கப்புறம் நம்ம ஷங்குக்கு ஒரு 10 ஃபீட் டிஃப்ரென்ஸில் அந்த டிஸ்டன்ஸில் நம்ம ஷங்குக்கு வந்து பின்னாடி நடந்து வந்துட்டு தான் இருக்காரு. நம்ம டே கவனிக்கல. இப்போ பொறுமையாக அந்த கடைக்கு பக்கத்துலேயும் போயிடுறாரு. திங்ஸ்லாம் வாங்கிட்டுருக்காரு. அப்போ தான் நோட் பண்ணுறாரு, அங்கே பக்கத்தில் பைக்கில் நிறைய பசங்க உட்காந்துட்ருக்கானுங்க. ஒரு மாதிரி டேவை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. நம்ம டேக்கு அது கேட்குது, பட் பெருசாக கண்டுக்கல. இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ டக்குன்னு அந்த பசங்க எல்லாருமே நம்ம டேக்கிட்ட, ஓய் என்ன வாங்குறா, எனக்கு எதனா வாங்கிக்கூடா, உன் கையில் வாங்கினா புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி, ஒரு மாதிரி வம்பு கிழக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. நம்ம டேக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி நவுந்து வந்துட்டுருக்காரு. பட் அவனுங்க பின்னாடியே வந்துட்டுருக்கானுங்க. நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காரு. பட் டக்குன்னு கிட்ட போகல. நம்ம டே என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அதில் ஒருத்தர் நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே கை வச்சுதான் நம்ம ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துடுது. இப்போ அவர் அந்த சைடில் ரோட்டு பக்கமாக நின்றுட்டு இருந்துறவர் நம்ம டேக்கு பக்கத்தில் வந்துட, நம்ம டே நம்ம ஜங்குக்கு பார்த்ததும் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம ஜங்குக்கும் எப்போவுமே நம்ம டேவை வம்பிழுத்துட்டு தான் இருப்பார். இப்போ எப்படியும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு க்ராஸ் பண்ணி நடந்து போக, பட் அந்த கை வச்சா இல்லையா ஷோல்டர் மேலே, அவன் மூஞ்சி மேலேயே நம்ம ஜங்குக்கு ஒன்று வைக்கிறாரு. அவன் நல்லா குழஞ்சி கீழே விட, சுற்றி இருந்த ஒரு 4-5 பேர் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, ஏய் என்ன மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அடிக்க வர, நம்ம ஜங்குக் ஜஸ்ட்டு கையை முறுக்கிட்டு நிற்க தான் செய்கிறாரு. அவனுங்க இவன் அடிக்கிற ஆள் போகிறடா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தவொடனே இழுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட போய்ட்டு, இதுக்கு தான் கூட வரேன்னு சொன்னேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே அமைதியாக எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக வீட்டுக்கு போய்ட்றாரு. வீட்டுக்கு போனவரை திங்ஸ் எல்லாத்தையும் அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. மேலே காரிடோர்லேருந்து கீழே பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த கவுச்சில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. நம்ம டேக்கு ஜங்குக்கிட்ட பேசணும்னு தோணுது. ஆனால் டக்குன்னு போய் பேச முடியல. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்காரு. இப்படியே நைட் ஆகுது. டின்னர் எல்லாருமே சாப்பிட்றாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து எப்போவுமே ஒருத்தர்கிட்ட அரை மணி நேரமாக உட்காந்து ஃபோன் பேசிகிட்ருக்கான்னு நம்ம டே வந்து ஜிமின் கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு வெளியே உட்காந்துட்டு யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. நம்ம டே போயிட்டு பேசலான்னு போகிறாரு. பட் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நின்றாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டே போகிறத பார்த்துட்டு, டே எங்கே போகிற, இல்லை ஒன்றும் இல்லை, என்ன பேசணுமா, இல்லை நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்தல, பேச ஒன்றும் இல்லை, வா கட் பண்ணிட்டேன். இல்லை எதுக்காக கால் கட் பண்ண, யாராவது இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்க போகிறாங்க, உன்னை விட என்ன இம்பார்ட்டண்ட் இருக்கு சொல்லு. அப்போ யார் கூட பேசிகிட்டு இருக்கேன், யார் கூட பேசுன்னு கண்டிப்பாக தெரியணுமா, வேண்டாம் ஃப்ரெண்டு தான். ஓ வேணும்னா செக் பண்ணிக்கோ. இந்தா, நான் எதுக்கும் செக் பண்ணணும், உனக்கு தான் டவுட்டாக இருக்குல்ல, எனக்கும் சந்தேகமாக இருக்குன்னு நான் எப்போ சொன்னேன், உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதேன். ஏன் மூஞ்சில் என்ன ஒன்றும் இல்லை, சரி தேங்க்ஸ். எதுக்கு, ஈவினிங் ஹெல்ப் பண்ணதுக்கு. அதெல்லாம் ஹெல்ப் இல்லை, அப்புறம் அது என் கடமை. அதுவும் இல்லாமல் நான் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். ஏன் அப்படி, அப்படின்னா வேறு யாராவது கேள்வி கேட்டால் அவனுக்கு ஓகேவா? ஹெல்ப்புன்றது எல்லாருமே பண்ணுவாங்க, இதில் என்ன இருக்குது, எல்லாமே நார்மல் தான். ஓ பட் ஒன்றும் இல்லை, சரி நீ உள்ளே போ, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். யாருக்கிட்ட தான் நீ பேச தெரிஞ்சுக்கணுமா? இல்லை இல்லை வேண்டாம், உனக்கு உள்ளே தோன்றது எனக்கு தெரியுது, ஆனால் நீ ஏன் சொல்ல மாட்டேற? அப்புறம் நான் எதுக்கும் உங்ககிட்ட சொல்லணும்னு கேட்டேன்னா உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவேன்? நீ என்ன
அப்போ ஒரு மாதிரி பேசுகிறேன், இப்போ ஒரு மாதிரி பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். பாரு, யாரு ஜோசாக்கா? சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்றியே. ஆமாம். அவர்கிட்ட நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் கடலை போட்டுட்ருக்கேன். அவன் கவலையை என்கிட்ட சொல்வான், நான் என் கவலையை அவன்கிட்ட சொல்வேன். ஓ, உனக்கு கவலைலாம் இருக்கா? ஏன் இருக்காதா? உனக்கு என்ன, நீ ஜாலியாக இருக்க, காலேஜ் முடிச்சுட்ட, கொஞ்சம் நல்ல வேலைக்கு போவ, அப்புறம் யாரும் மேரேஜ் பண்ணிப்பா, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும், நீ சந்தோஷமாக இருப்ப. உனக்கு என்ன கடனாக இருக்கு? கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு கடன் அடிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு. ஓ, அவ்வளோதான்ல. இதுக்கு மேலே என்ன இருக்கு உனக்கு? லவ் லைஃப்னு ஒன்று இருக்கு. லவ் லைஃபா? யாராவது லவ் பண்ணுறியா? அவங்க ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? நான் இன்னும் போய் பேசவே இல்லை. போய் பேசினா தானே அவங்களுக்கு தெரியும். கரெக்டு தான், எல்லாமே பேசிடுவேன், சொல்ல மாட்டேன். லைட்டாக தயக்கமாக இருக்கு. ஏன் அப்படி தெரியல. அவன் கண்ணை பார்த்தாலே பேச வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருப்பாங்களா? ரொம்ப. எப்போதுலேருந்து தெரியும்? சின்ன வயசுலேருந்து. உனக்கு எப்போ அவங்கள பிடிக்குதோ? சின்ன வயசுலேருந்து. அப்படியா? ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியாது. ஓ, யார் அது? நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாதா? என்ன பாரு, என்ன பாரு. என்ன தெரியாது? நான் போகிறேன், நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய கையை அழைக்க பிடிச்சிட. இப்போ நம்ம டே தான் கையை விட்டுறதுக்கு அப்படியே நம்ம ஜங்குக்கிட்டேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. பட் நம்ம ஜங்குக் நல்லா இருக்காமல் பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் லைட்டு நம்ம டேயை பிடிச்சிக்கிட்டு இருக்க. நம்ம டே நம்ம ஜங்குக்கு க்ளோஸாக வந்து நின்றுறாரு. இப்போ நம்ம டே பொறுமையாக அப்படியே நம்ம ஜங்குக்கை நம்ம வந்து பார்க்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், யாரை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியாதா? வேறு நான் போகலாம் சொல்லிட்டு போ. தெரியாது. என்ன பார்த்து பேசு, தரையை பார்த்துட்ருக்க. பார்க்க முடியலன்னு தானே தரையை பார்க்குறேன். எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேனே? ஏன்டா அழுற மாதிரி பேசுகிற? நீ எப்போவுமே இப்படிலாம் பண்ண மாட்டா, திடீர்னு இப்படி கூப்பிட்டு பேசிகிட்ருக்க. அதுவும் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க. சொல்லவே முடியாமல் தவிச்சிட்ருக்கேன். நானே தடுமாறி சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நீ என்னடான்னா போகணும். சரி போ, நீ போய் தூங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ நம்ம ஜங்குக் ஐயோ க்ளோஸாக வந்துட்டு சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. நம்ம டே உள்ளே போனவர் ஒரு மாதிரி
ப்ளஷ் ஆகிட்டு சையாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி என்னமோ தெரில, புதுசாக வெக்கம் வருது நம்ம டேக்கு. இப்போ அவர் அவருடைய ரூமுக்கு போயிட அவங்க அம்மா ரூமில் நின்றுட்டு நம்ம டேவுடைய பெட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நம்ம டேவை பார்த்து, ஏய் என்னடா சிரிச்சுக்கிட்டே வர? ஆ என்ன சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்க? இல்லையே, ஒன்றும் இல்லை. சரி, நானும் அத்தையும் ஒரே ரூமில் படுத்துக்கிறோம். மாமா வெளியே போயிருக்காரா, நாளைக்கு காலைல தான் வருவாராம். சரியா? ஆ சரிங்கம்மா. இந்த ரூமில் நீ மட்டும் படுத்துக்கோ. ஜங்குக் வந்தால் வருவான்னு நினைக்கிறேன். ஆ அவனுடைய ரூமில் தான் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஏன் இங்கேயே வைக்க வேண்டியதானே? இங்கே இடம் பார்த்தலடா, 1 மந்த்துக்கு வந்திருக்கோம்ல. சரி. சரி, தூங்கு, நீ ரொம்ப நேரம் விழிச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே டக்குன்னு பெட்டில் ஏறி படுத்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மூடிக்கிறாரு. ஏன்னா முடிஞ்சால் ஜங்குக்கு வருவான்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டாங்க இல்லையா. நம்ம டேக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எழுந்திரிச்சு ஜன்னல் வழியாக போய் நின்று பார்க்குறாரு. வெளியவே தான் நின்றுட்டுருக்காரு. உள்ளே வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே நல்லா தூங்கிடுறாரு. யோசிச்சே தூங்கிடுறாரு. ஒரு 12 மணி அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம டேக்கு தான் லைட்டாக புரண்டு படுக்கும்போது முழிப்பு வந்துடுது. ஸோ கண்ணை திறந்து அப்படி பார்த்தா ஆப்போசிட்டில் பெட்டில், அதுவும் ஒரே பெட்டில் நம்ம ஜங்குக் நம்ம டேக்கு பக்கத்தில் படுத்திருக்காரு. நம்ம டேக்கு மூச்சே விட முடியல. அடுத்த செகண்டு ஒரு மாதிரி ஜங்குக் ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸில் பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி திக்குன்னு ஆகிடுது. ஒரு நிமிஷம் நெஞ்சு நின்றுது. ஒரு மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் தூக்கத்தில் பொறுமையாக அவருடைய தலை முடிய பின்னாடி பக்கமாக நவுத்தி விடுறாரு. நம்ம டே அதை பார்த்துட்டு, இவன் எதுக்கு இங்கே படுத்துட்ருக்கான்னு தெரியலையே, நம்ம எழுந்திரிச்சு வெளியே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் பொறுமையாக, ரொம்பவும் பொறுமையாக பெட்டில் இருந்து எழுந்திக்க நம்ம ஜங்குக் நல்லா தூங்கிட்டுருக்காரு. கரெக்டாக நம்ம டே கால் எடுத்து கீழே வைக்கவும் வெளியே நல்லா காற்றடிக்கிற சவுண்டு. பொறுமையாக போயிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ண சில்லுன்னு காற்று வருது. இப்போ அப்படியே அந்த பால்கனி சைடாக நடந்து போயிட்டு வெளியில் நின்றுட்டுருக்காரு. வெளியில் இருக்க சில்னஸ், அந்த காற்று வீட்டுக்குள்ளேயே வருது. நம்மகிட்டே அந்த நைட் ஸ்கையை அவ்வளோ அழகாக ரசித்து நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக் தான் தூங்கிட்டு இருந்தவருக்கு சில்னஸ் காற்று போட்டதும் எழுந்திரிச்சு உட்கார்றாரு கண்ணை கசக்கிட்டு. பக்கத்தில் பார்த்தா டேவை காணும். இப்போ அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டே, டே எங்கே போன? என்ன இங்கே இருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இல்லை, சும்மா சும்மா நின்றுட்டுருக்கேன். தூக்கம் வரலையா? இப்படி வா, இங்கே வந்து உட்காரு. இல்லை வேண்டாம், உன்னை பார்க்க நல்லா தூங்கி வழிகிற மாதிரி தெரியுதா? தூங்குனே, வா, நான் நல்லா தூங்கிட்டேன். இல்லை வெளியே செல்லுன்னு இருக்கு, நான் இங்கேயே நிற்கிறேன். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு அந்த பால்கனி சைடு சோம்பல் முடிச்சுக்கிட்டு நம்ம டே பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. நம்ம டேக்கு இவ்வளோ நேரம் சில்லுன்றது டக்குன்னு பாடியெல்லாம் ஹீட்டப் ஆகுது. நம்ம ஜங்குக் வந்ததும் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரொம்ப சில்லுன்னு இருக்குடா, கோல்டு பிடிச்சிக்க போகுது உனக்கு. இல்லை, எனக்கு இந்த வெதர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான். ஓ நல்லா இருக்குல்ல? பரவாயில்லையே, நிலாவும் தெரியுது. ஆமாம், நிலா அழகாக இருக்கு. இந்த நேரம் நல்லா கட்டி பிடிச்சிட்டு படுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை, சும்மா சொன்னேன். சரி, நான்
கேட்கவா? ம். இல்லை இல்லை, வேண்டாம் விட. சொல்லு. இல்லை இல்லை, வேண்டாம். அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், வேண்டாம். சொல்லு. பரவாயில்ல, நீ பைத்தியம்னு எனக்கு தெரியாது. சொல்ல. இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே என்கிட்ட என்னமோ சொன்னல. என்ன சொன்ன? இல்லாத நீ யாரையோ லவ் பண்ணுறேன்னு. ம், ஆமாம். அது யாருன்னா சொல்லணுமா? தெரிஞ்சுக்கிட்டும் கேட்குறேன். எனக்கு தெரியாத. அப்படியா? சொல்லு மாமா. வர்றா. திடீர்னு நடராத்திரி மாமான்ற. எப்பவுமே நான் அப்படிதான் நான் கூப்பிடுவேன். ஊருக்கு வந்ததுலேருந்து நீ அப்படி சொல்லவே இல்லையடா. இப்போதான் சொல்கிறேன். ஏன் இப்போ சொன்னா என்ன? டேய், உனக்குலாம் சொன்னால் புரியாது. மாமா நீ யாரை சொல்லி கூப்பிடுறியா? அவன் காதார கேட்குறான் பாரு. அவனுக்கு தான் தெரியும் அந்த அருமெல்லாம். சரி சொல்ல. என்ன சொல்லணும்? யாரை லவ் பண்ணுறேன்னு உனக்கே அது இவ்வளோ ஆர்வமாக இருக்கு? சும்மா தெரிஞ்சுக்கணும்டா. அமைதியாக தானே இருக்கு, அதான் எதனாவது பேசலாமேண்ணா. உனக்கு பேச வர எந்த டாப்பிக்கும் கிடைக்கல. என் லைஃப் தான் கிடைச்சிது. உனக்கு சொல்ல பிடிக்கலன்னா சொல்ல வேண்டாம். ஐ லவ் யூ. என்ன முடிக்கிற? நீ தானே சொன்ன சொல்ல பிடிக்கலன்னா சொல்ல வேண்டான்னு. பிடிச்சிருக்குது, அதான் சொல்கிறேன். ஐ லவ் யூ. தூக்கத்தில் வளரிட்டு இருக்கேன் மாமா. போதையில் வளரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தூக்கத்துலேயும் வளர ஆரம்பிச்சிட்டேனா? இல்லாத வந்து எனக்கு ஒன்று உண்மையே ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. நான் தான் சொன்னதில்லை, உன்னை வெளியேற்றி பார்த்தா தான் உன்கிட்ட வர முடியும். கொஞ்சறதுக்காக கிட்ட வந்தனா ஓடிடுவேன். எனக்கு அது நல்லா தெரியும். அதே சமயம் இப்போ பாரு, கொஞ்சம் பேசினேன்னா நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன்னு சொல்வேன். இதே நான் உன்னை வெறுப்பேற்றினா சண்டை போடுறதுக்கு ஒண்டியாக நிற்பேன். அதுக்கு தான் உன்னை வெறுப்பேற்றி பார்ப்பேன். மற்றபடி எதுவும் இல்லை. என்ன தெரியல, சீரியஸாக பேசுகிறேன். நான் சீரியஸான உனக்கு காமெடியாக இருக்கேன். இல்லை, அது நான் அப்படி சொல்லலை. எதுக்கு திடீர்னு இப்படிலாம்? எப்பத்துலேருந்து? நான் உன்னை எப்பத்துலேருந்து லவ் பண்ணுறேன்னு தெரியுமா தானே? அது ரொம்ப வருஷமா. அதான் சொல்ல முடியாமல் தான் வச்சிட்ருக்கேன். ஆனால் நீ அப்படிலாம் இல்லைல்ல. நீ என்னை எப்போவுமே வெறுப்பேற்றுறதுனால எனக்கு எப்போவுமே உன் மேலே கோவம் தான் இருக்கும் மாமா. நீ இதெல்லாம் முன்னாடி சொன்னதில்ல. சொல்லியிருந்தா ஓகே சொல்லியிருப்பியா? இப்போவே எதுவுமே சொல்லலை. நான் எதுவுமே சொல்லலை தான். ஓகே இல்லைன்னு சொல்லலையே. அப்போ ஓகேன்றா? எனக்கு தூக்கம் வருது, அதை நான் ஓகேன்னு எடுத்துக்கிறேன். போ எடுத்துக்கோ, எனக்கு என்ன? ஏய் என்ன ஏன்னா நின்றுவேனா? அதான் நிற்கிறியே. சரி வழியை விட்டு நவர முடியாது. நவரு மாமா. முடியாது.
இப்போ நவர போறியா இல்லையா? ஒரு முத்தா கூட நவர்றேன். என்னது? டேய், முத்தம் தானடா கேட்டேன், என்னமோ கற்பை கேட்ட மாதிரி எப்படி பார்க்குற? கேட்டுதான் பாரு, தொடப்பு கட்டு பியும் எனக்கு. ரைட்டு, இதுக்கு தான் குடும்பத்துக்குள்ளே லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே, நவருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம சொக்கு கூட ஷோல்டர் அப்படின்னு நவுத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே பெட்டில் வந்து அமைதியாக படுத்துக்கிறாரு. இப்போ நம்ம சங்கு தான் அந்த பால்கனிலே நின்றுட்டு நம்ம டேவை பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம சங்குக்கு, டேய் நீ நிற்கிறேன் தானடா நான் இங்கே வந்தேன், இப்போ என்னடா நீ அங்கே போய் படுத்துட்ருக்க? வரும்போது கதவை சாத்திட்டு வா. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக் தான் பொறுமையாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு பக்கத்தில் பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு அமைதியாக படுக்கிறாரு. நம்ம டேவை எதுவுமே சீண்டவே இல்லை, அமைதியாக படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் பொறுமையாக படுத்துட்டு இருந்தவரை கண்ணை முடிச்சு நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக் சீலிங்கை பார்த்த மாதிரி நேராக படுத்துட்டு கண்ணை மூடிட்டுருக்காரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய கையை கொடுத்து அழகாக அவரை சுற்றி பிடிச்ச மாதிரி நம்ம டேவையே ஹக் பண்ண மாதிரி நம்ம ஜங்குக்கு பிடிச்சி கொஞ்சம் கிட்ட இழுக்க, நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, நல்லா காற்று வீசுது, மூடிட்டு படு, சரி, குட் நைட், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்கு கண்ணை மூடினபடியே படுத்துட்ருக்கா. நம்ம டே பொறுமையாக கிட்ட வந்து நம்ம சக்கு கூட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அவர் அப்படியே கண்ணை மூடி படுத்துகிறா. இப்போ நம்ம சகுக் தான் டக்குன்னு முழிச்சு, ஏய் சின்ன இது குட் நைட் கிஸ், மூடு தூங்க. அட பாவி, இது வெளியே கொடுக்க முடியாமல் தான் இங்கே வந்து கொடுக்குறியா? தூங்குன்னு சொன்னால இது உனக்கு கொடுக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீவுடைய சிக்ஸா அப்படியே கப் பண்ணிவிட்டு கிட்ட எடுத்து நம்ம சங்கு கிஸ் பண்ணுறாரு. நம்ம டே அந்த கிஸ்ஸில் நம்ம சங்குக்கூடைய ஷோல்டரை பிடிச்சி டேப் பண்ணிகிட்டே இருக்கு, ஏன் ஃபிட்ரான்னு சொல்லிட்டு டேப் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சங்குக்கு நம்ம டீயோடைய பாட்டம் லிப்ஸில் லைட்டாக பைட் பண்ணி விட்டுடுறாரு. நம்ம டே தான் கிஸ் அதை பிரேக் பண்ணதும், வலிக்குது, மொத்தம் கொடுக்க சொன்னால் கடிச்சு வைக்கிறேன். அதெல்லாம் அப்படி தான், என்னைக்கு கொடுத்தது நாளைக்கு ஞாபகம் இருக்க வேண்டாம். இப்படா பொறுக்கி பொறுக்கியா பொறுக்கியா உனக்கு? சரி 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 தூங்க. அதுக்கப்புறம் எப்படிடா தூக்கம் வரும்? பின்ன என்ன பண்ண போகிறோம்? ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஏதான் உன்னதான் உன்னை ஒரே ரூமில் போட்டது தப்பாக போச்சு. அவனுக்கு கையை வச்சா அருவாள் எடுத்துகிட்டு வந்து வெட்டிடுவா. தூங்குடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குப்தா நம்ம டேவுக்கிட்ட இழுத்து போட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுக்கா. இப்போ நம்ம டேவும் பொறுமையாக அந்த ஒரு ஹக்கில் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுறாரு, நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நம்ம ஜங்கு நல்லா தூங்கிட்டுருக்கா. நம்ம டே தான் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே அவருடைய அழகளை பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லீவுக்காக ஊருக்கு வந்திருக்காரு இல்லையா, மற்ற சொந்தக்காரங்க வீட்டுக்கும் ஜாலியாக போயிட்டு நல்லா ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் 24/7 நம்ம டே கூடயே தான் இருக்கார், யாரையும் கிட்ட இருந்துருங்க விடாமல். இப்போ பார்த்தாலும் அவர் கூடயே இருந்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே தனியாக மாட்டுற நேரம்லாம் போட்டு அமுக்கி போட்டு அவரை கொஞ்சிறது வெறுப்பேற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய வாழ்த்தனத்தையும் காட்டிகிட்ருக்கா. பட் பப்ளிக் பிளேஸில் அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு டேவை சேஃபாக பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு டேவை சேஃபாக பார்த்துக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு என்னன்னு தெரில, இந்த லீடில் டேவுடைய அவருடைய அந்த அமைதியான சைடு இருக்கும் இல்லையா, நம்ம ஜங்கு கிட்ட சண்டை போடாமல் அந்த அமைதியான சைடு வச்சா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம டேவும் கொஞ்சம் கொஞ்சம் வாய் கொடுக்குற மாதிரியே போட்டேன். பிடிச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். எனக்கு யோசிக்க சுத்தமாக டைம் கிடையாது, ஆன் ஸ்பாட்டில் வர்றதை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட்
பர்த்டே பேபிஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களுடைய டேஸ் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, அண்ட் அது எல்லாத்தையும் நீங்களே தான் இது பண்ணணும். ஒரு ஒரு நாளும் நல்லபடியாக அமையும் நினச்சா பத்தாது, நம்ம தான் அதுக்காக வழி வைக்கணும். ஓகே ஓகே, பாய் பாய் எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல்.